அக்கா, இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் இந்த தீபம் ஏற்றுறாங்கல்ல, இதனுடைய தாற்பயம் சொல்லுங்கள். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி சொல்லுங்கள். இதை வந்து விளக்கிச்சா சகல சௌபாகியமும் உண்டு, நல்ல பலன் உண்டு ஐயா. மோட்ச மார்க்கத்துக்கு தீபாவளி வெளிக்கிச்சா சகல சௌபாகியமும் உண்டு. இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னக்கா? இது வந்து 365 குடி, ஒரு வருஷத்தினுடைய பலன். இடுப்பிள்ளையார் கோயிலுக்கு தீபம் ஏற்றினா அவ்வளவும் சௌபாகியமும் உண்டு. இது எதில் தயாரிக்கிறீங்க? இது வந்து திரி, நூல் திரி தான். திரி, நெய், அகில், இது 3 தயாரிக்கிறோம். சரி, இது வந்து எத்தனை நாள் ஏற்றணும்? ஒரு தடவை ஏற்றினா போதுமா, இல்லை 3 வாரம் அந்த மாதிரி ஏற்றணுமா? இது எப்போ வேணாலும் ஏற்றலாம். மோட்ச மார்க்கத்துக்கு போயிட்டு வந்தாலே இதை தீபம் இடுப்பிள்ளையார் கோயில் உள்ள போயிட்டு வந்தாலே தீபம் ஏற்றினா அவ்வளவும் சௌபாகியமும். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த தீபம் பற்றி தெரியல. இந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பலன் அப்படின்றது தெரியாமல் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாருமே இந்த தீபம் ஏற்றுங்க, இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றாங்க. நிறைய பேர் ஏற்றிருக்காங்க பாருங்கள். ஆகவே நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வரும்போது மறக்காமல் அந்த இதில் வந்து நம்ம எப்படி புகுந்து ஒரு புது ஜென்மம் எடுத்து வரோமோ அந்த மாதிரி இந்த மோட்ச தீபம் ஏற்றும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஹரஹர மகாதேவா. వెలిగించా సగల సౌభాగ్యము ఉండాలి. దీని రౌండ్ చేయాలి. ఈడ వెలిగించి అక్కడ పెట్టి దీని ప్రదక్షిణం ఏమని చేయాలా? ప్రదక్షిణ చెయ్యయ్యా. ఈడ వెలిగించి దండ పెట్టి, ఈడ వెలిగించి దండ పెట్టి అక్కడ వెయ్యి.